பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கும் என்று நினைக்கிறார்கள். சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்றச்சே நிறைய வார்த்தைகளை சொல்லி அப்படி இப்படின்னு அலப்பி நம்ம ஜெபம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, நிறைய வார்த்தைகளை சொல்லி ரொம்ப நேரம் ஜபிச்சாதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஹிருதயத்துல, நம்ம வாயிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஹிருதயத்திலும் சிந்தையில என்ன இருக்குன்னு அந்த வார்த்தையை அவர் அறிகிறவர். சோ அஞ்ஞானிகளை போல இருக்காதீங்க, ஞானமற்று இருக்காதீங்க, வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பி சொன்னதையே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சுருக்கமா கருத்தாதான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்கும் போது கருத்தா நம்மளுக்கு ஜெபம் பண்ண ஆவியானவர் உதவி செய்வார். சரிங்களா, வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க ஆராதிக்க ஆண்டவரை ஜபிக்க வேண்டிய விதத்தை ஆவியானவரை எங்களுக்கு சொல்லி தருவீராக. கருத்தோடு ஜபிக்க உதவி செய்வீராக. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை சொல்லி அளப்பாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே கருத்தாய் இருக்க, அந்த ஜப குறிப்புகள் தேவ சமூகத்துல வந்து சேரும்படியாக உண்மையொத்தமா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.